கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே கூட 10 நிமிட வார்த்தையை கொடுக்கும்படியாக தேவன் கிருபை பாராட்டியிருந்தார். இந்த நாளிலே நம்ம கேட்க போகிற வார்த்தையுடைய தலைப்பு, தேவ வார்த்தையை அசட்டை பண்ணாதே. புரியுதுங்களா? என்னது சொல்லுங்கள்? அசட்டை பண்ண. இதை நீங்கள் மறுபடியும் கேட்க சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு முக்கியமான காரியம். இந்த தேவ வார்த்தையை அசட்டை பண்ணாதே அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை நமக்கு எதிராக இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். இந்த பிரச்சனைக்கு காரணம் யாராக இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாராக இருப்பாங்க? நாம தான் இருப்போம். உண்மையாக இல்லைங்களா? உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, லைசன்ஸ் எடுக்காமல் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி வார்த்தை என்னது, கவர்மெண்ட்டோட வார்த்தை, லைசன்ஸ் இருக்கணும், நீ லைசன்ஸ் இல்லாமல் டிரைவிங் பண்ண பஸ் போகக்கூடாது அப்படின்னு. நம்ம அதை அசட்டை பண்ணுறோம். பண்ணோன்னே பிரச்சனையில் மாட்டிக்கிறோம். என்ன தெரியுமா சொல்லுவோம்? நான் போனேன், எனக்கு பிரச்சனை நடந்தது. இந்த பிரச்சனைக்குரியவர்கள் நாம். இந்த பிரச்சனைக்குரிய காரியம் எது அப்படின்னு நம்ம சிந்திக்கணும். புரியுதுங்களா? உண்மையா இல்லையா? ஒன்வேயில் போகாது அப்படின்னா எதுக்கு போகிறோம்? அதை எழுதி போட்டிருக்க போர்டே இது ஒன்வேன்னு போட்டிருக்கு. இதில் நம்ம போகிறோம். போகும்போது பிரச்சனையை சந்திக்கிறோம். இந்த பிரச்சனைக்குரியவர்கள் நாம தான். அப்போ தேவ வார்த்தை அதே போல தான். தேவனுடைய வார்த்தை பைபிள் நமக்கு சொல்லுகிறபடி நம்ம வாழ்க்கையில் நிதானித்து திட்டமிட்டு நம்ம நடக்கும் பொழுது நம்ம பிரச்சனை இருக்க பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காம, அந்த வார்த்தையை நம்ம நோக்கி, அதை எப்படி சொல்கிறேன்னா, அந்த வார்த்தையை ஆராய்ந்து அறிந்து இதுதான் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக திட்டமிட்டு செய்யாத காரியத்தில் நம்ம எதிர்பார்க்கக்கூடியது என்னது? அசட்டை. தேவ வார்த்தை அசட்டை பண்ணுகிறோம். அதில் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தோல்வியை நம்ம என்ன பண்ணுகிறோம்? சந்திக்கிறோம். இல்லை பிரச்சனையை நம்ம சந்திக்கிறோம். அதே போல் தான் இந்த நம்ம வாசித்தபடி லூக்கா சுவிசேஷ புத்தகத்தில் 24:1 நம்ம பார்க்குறோம். நல்லா கவனிங்க. வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடும் கூட கல்லறையினிடத்தில் வந்தார்கள். கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதைக் கண்டு உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கமடைந்திருக்கையில், பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். அதை குறித்து மிகுந்த கலக்கம் அடைந்தார்கள். புரியுதுங்களா? இப்போ என்ன சம்பவம் நீங்கள் நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்துவானவர் மரித்துட்டார், அடக்கம் பண்ணிட்டாங்க. இங்கே என்னாச்சுன்னா, அடக்கம் பண்ணி 3ஆவது நாள் ஆகிப்போச்சு. என்ன, அந்த 3ஆவது நாள் காலையில் எங்கே போகிறாங்க? எங்கே போகிறாங்க சொல்லுங்கள்? கல்லறை இடத்துக்கு போகிறாங்க. எதுக்காக போகிறாங்க? இயேசு கிறிஸ்துடைய சரீரத்துக்கு என்ன சடங்காச்சாரம் பண்ணுறதுக்கு இல்லையா? அதான் அந்த ஆயத்த பண்ணி வித கந்தவருக்கு அதெல்லாம் எடுத்துகிட்டு அங்கே போகிறாங்க. அங்கே போகும்பொழுது எதை நோக்கி பார்க்குறாங்க? கல்லறையுடைய கல் புரட்டப்பட்டிருக்கிறது. அங்கே எதை காணாமா? சரீரத்தை காணாமா. அது காணாமல் என்ன பண்ணுறாங்க? கலக்கம் அடைகிறார்கள். அல்லேலூயா. இது எந்த குறிக்குது? தேவனுடைய வார்த்தை அசட்டை பண்ணப்படுகிறதை காக்குது. ஆண்டவர் சொன்னாரா, நான் என் சரீரம் கல்லறையில் தான் இருக்கும்னு? என்ன சொன்னார்? கவனிங்க. அப்போது இதை தேவன் வார்த்தையை அசட்டை பண்ணிட்டு, இது எங்கே நடக்க போகுது? அவர் 3ஆம் நாள் எப்படி உயிரோடு இருப்பார்? அவர் சொன்னது நடக்கவா போகுது? அப்படின்ற ஒரு அசட்டையான காரியத்தை தான் இவங்க இருதயத்தில் வைத்துக்கொண்டு கல்லறை இடத்துக்கு போகிறாங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் எதை தான் பார்க்கணும்? இந்த வேத வாக்கியத்தை அசட்டை பண்ணும் பொழுது நமக்கு பிரச்சனை. இங்கே பார்க்குறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை காணாமல் அவர் என்ன பண்ணாங்களா? கலக்கம் அடைந்தார்கள். முதலாவது என்ன வருது? கலக்கம். ஒரு பெரிய இழப்பு. ஏன்னா எதிர்பார்த்த காரியம் நடக்கலை. நம்ம வாழ்க்கையில் அதுதான். வேத வாக்கியத்தை அசட்டை பண்ணும் பொழுது தேவ திட்டத்தின்படி நடக்கிற காரியம் நடக்கவே நடக்காது. சரி, அடுத்து அப்படியே கொஞ்சம் வாசிங்க அடுத்த காரியத்தை. அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில், அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறதென்ன?
அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு, ரெண்டாவது காரியம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒன்று கலக்கம் அடைகிறார்கள், இரண்டாவது பயம் வருகிறது இருதயத்தில். என்ன பயம்னா, எதிர்பார்க்காத காரியம் இங்கே ஒன்று நடக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, வேறு யாரை பார்க்க போனாங்க? இயேசு கிறிஸ்துவை பார்க்க போனாங்க இல்லையா? அது அப்படி மறுபடியும் சொன்னோம், ஒரு பொணமாக இருக்கிற ஒரு சரீரத்தை பார்க்க போனாங்க, அதான் நோக்கி போனாங்க. இங்கே வேறு ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது பயம் வருகிறது. முதலாவது பார்த்தோம் கலக்கம் அடைந்தார்கள், ரெண்டாவது பயம் வருகிறது. வாசிங்க. அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில், தலை கவிழ்ந்து, நல்லா கவனிங்க, பயம், ரெண்டாவது தலைக்குனிவு ஏற்படுகிறது. காரியம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு காரியம், வேத வசனத்தின் வேத வசனத்தை அசட்டை பண்ணுகிறனால முதலாவது கலக்கம், ரெண்டாவது பயம், மூணாவது தலைக்குனிவு ஏற்படுகிறது. நம்மளுடைய வாழ்க்கை இதில் கண்டிப்பாக நாம் வேத வசனத்தை அசட்டை பண்ணும்போது இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். கவனிங்க. அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில், அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறதென்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கைகளில் ஒப்புக்கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டுமென்பதாக அவர் கலிலேயாவிலிருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார்கள். கலிலேயாவில் இருந்த காலத்தில் சொன்னதை நினைவு கூறுங்கள். அல்லேலூயா. நீ நினைவு கூர்ந்திருந்தா அந்த இடத்துக்கு போயிருப்பீங்களா? தலைகுனி கல்லறைக்கு போயிருப்பீங்களா? அவர் தான் சொன்னாரேங்க, மரிப்பேன், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்துருவேன், பாவிய கையில் ஒப்படைப்பாங்க, சிலுவையில் அறையப்படுவாங்க, எல்லாம் நடக்கும், மரித்து போயிடுவேன், ஆனாலும் நான் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து வருவேன் என்று சொன்ன வார்த்தை என்னாச்சு? அசட்டை பண்ணப்பட்டது. இந்த அசட்டை பண்ணப்பட்டனால தான் இங்கே என்னாச்சு? என்னென்ன நடக்குது? கலக்கம் வருகிறது, ரெண்டாவது பயம் வருகிறது, மூன்றாவது தலைக்குனிவு ஏற்படுகிற ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? வேத வாசனத்தை அசட்டை, தேவனுடைய வார்த்தை அசட்டை பண்ணப்பட்டுட்டாங்க. அவர் யார் சொன்னது? இயேசு கிறிஸ்து சொன்னார் இல்லை? கலிலேயாவில் உங்களோட கூட இருக்கும்போது சொன்னார் இல்லை? சொன்னதை நிறைவு கூறுங்கள் என்றார். ஹல்லேலூயா. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் எது முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேத வாக்கியம். எதை எடுத்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம ரொம்ப எதிர்பார்க்க வேண்டிய ஒரே ஒரு காரியம், நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை வருதா, இது நான் வேதத்தின் பிரகாரம் நடந்தனா, வார்த்தையின் பிரகாரம் நடந்தனா, இந்த வார்த்தை எனக்கு சொன்ன மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் நான் அடிசுவர் அதை பின்பற்றி நடக்கிறேன், நான் நடக்கும் பொழுது இந்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் வரவே வராது. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், நம்ம போகிற ரூட்டு ஒன்வேன்னு நினச்சி நீங்கள் போயிட்டு ஒன்வேயில் நீங்கள் உங்களை யாருங்க போக சொன்னது? அவன் சொன்னது நினைவு இல்லையா? போர்டு, அவன் கேட்குற கேள்வி, ஏன் இது உனக்கு ஒன்வேன்னு தெரியாதா? அங்கே போர்டு வச்சுருக்கு தெரியாதா? இதுதான் கேள்வி. இந்த கேள்வி தான் அங்கே கேட்குறாங்க. அவர் சொன்னது உனக்கு நினைவு இல்லையா? நீங்கள் இங்கே எதுக்கு வந்து தேடுறீங்க? நம்மளுடைய வார்த்தை, நமக்கு இருக்கிற ஒரே ஒரு காரியம், நமக்கு முன்பதாக இருக்கிற பைபிள். இந்த பைபிளுடைய வார்த்தை அடிசுவடுகளை பின்பற்றினோம்னா எந்த பிரச்சனை வராது. அதே போல் நம்ம வாழ்க்கையிலையும் இது மாதிரி தான், நம்ம தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணாமல் ஒவ்வொரு காரியத்திலும் தேவனுடைய வார்த்தையை நாம் நினைவு கூர்ந்து பைபிள் சொல்லியிருக்குன்னு இதை நடைமுறையாய் மாற்றிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் தலைகுனிவோ பிரச்சனையோ வராது. அதனால் எல்லோரும் கண்களை மூடி ஒப்பு கொடுப்போம். 3 காரியம் பார்த்தோம். வேத வசனத்தை அசட்டை பண்ணுகிறதுனால நமக்கு பெரிய ஒரு தலைகுனிவு வருகிறது, பயம் வருகிறது, கலக்கம் வருகிறது நம்மளுடைய வாழ்க்கையில். அதே போல தான் நம்மளும் இந்த நாளில் என்ன பண்ணணும்? ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை நான் அசட்டை பண்ணவே மாட்டேப்பா. உங்கள் வார்த்தையின் பிரகாரம் வாழ என்னை ஒப்பு கொடுக்குறேன். பொறுப்பெடுத்து பாதுகாத்து வழி நடத்துங்க. நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்குறேன், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.